ஹோட்டலில் தான் நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம். நிச்சயதார்த்தத்துக்காக ஹால் வந்து புக் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலி இது வந்து டைனிங் ஒரு 250 மெம்பர்ஸ்க்காக சொல்லியிருக்கோம். அங்கே வந்து ஹால் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். பூசணிக்காய் பாயாசம் பண்ண போகிறோம். அதாவது வெள்ளை பூசணிக்காய். இது வந்து பருப்பு போட்டிருக்கேன். இங்கே காய்கறி எல்லாமே வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வதக்கல் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் சாம்பார், பூசணிக்காய் பாயாசம், தக்காளி ரசம், கத்திரிக்காய் வதக்கல், வாழைக்காய் வறுவல், மிக்சட் வடை. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சிரிக்கிறீங்க, பேசுங்க. ஆரம்பிக்கும் போதே இந்த பையன் திட்டுறான். இப்போல்லாம் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போவே எப்பயே பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். இல்லை இதெல்லாம் நான் ஒத்துக்கவும் மாட்டேன். ரொம்ப ஓவரா பண்றான். எதுவுமே பண்ணல, நார்மலா தான் பண்றேன். எப்பயும் பேசுற மாதிரி தான் நம்ம பேசுறோம். இன்னும் புதுசா எதோ சொல்றாங்க அப்படின்லாம் யோசனை வருது நமக்கு. இனிமேல் அப்படிதான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது உங்களுடைய மன பிரம்மை, அதை மாற்றிக் கொள்ளுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம்? மத்தியானம் லஞ்சு தான் சமைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து அமாவாசை, அதனால் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லா காய்கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திடீர்னு போய் உள்ளே போய் உட்காந்து பாருங்க, தூங்கிட்டேன். நைட்லாம் தூங்குறது கிடையாது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 11 மணிக்கு தான் நம்ம சமைக்கவே போகிறோம். இங்கே வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணி வச்சுருக்கேன். பூசணிக்காய் பாயாசம் பண்ண போகிறோம். அதாவது வெள்ளை பூசணிக்காய் பாயாசம் பண்ண போகிறோம். இது வந்து பருப்பு போட்டிருக்கேன். இங்கே காய்கறி எல்லாமே வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அப்படியே ஆரம்பிக்க வேண்டியது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வதக்கல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கண்ணாடி ஜவ்வரிசி ஒரு 100 கிராம் போடுறேன். வெள்ளை பூசணிக்காய் வந்து நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு வந்து வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இது வெந்துகிட்டே இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வதக்கல் பண்ணிப்போம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். பாருங்கள், கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துப்போம். அதில் இல்லை, தக்காளி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் அப்படின்னாக்கா 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் பண்ணும்போது இதிலே வந்து நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் சிக்கன் 65 மசாலா இல்லை மீன் வறுவல் மசாலா ஏதாவது சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து வெஜ்ஜி தான். இந்த மசாலா வந்து வெஜ்ஜி தான். மிளகா, தனியா, அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடுறோம். நிறைய பேர் வந்து சிக்கன் மசாலா மீன் மசாலானோன்னா ஐயோ அது வெஜ்ஜியா நான்வெஜ்ஜா அப்படின்னு டவுட் வந்துடுது. பெரிய மசாலா போட்டு. ஆமாம், நீ ஒரு பெரிய மசாலா. கல்யாணத்துக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தால் உனக்கு பெரிய மசாலா கொண்டு வந்து மேலே தான் கொட்டி விட சொல்லணும். ஐயோ டேய், நம்ம வெஜ்ஜி தாண்டா போடுவோம். உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதை அப்படியே தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்து வதங்கிடும். இந்த கண்ணாடி ஜவ்வரிசி இந்த அளவுக்கு வெந்த உடனே இதை இறக்கி நம்ம கீழே வச்சிடலாம். நெய் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கோம். பாருங்கள், முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காவை இந்த மாதிரி வந்து திருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். தண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் வந்து புழிஞ்சி எடுத்துட்டேன். அப்படியுமே இதில் வந்து தண்ணி இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாடை ஃபுல்லாக போயிடணும். நமக்கு அந்த பூசணிக்காய் பச்சை வாடை அடிக்கும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த பூசணிக்காவை வந்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கினோடனே நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் இதில் ஊற்றிடலாம்.
இப்போ இது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து நமக்கு கொதிக்கணும். கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கத்திரிக்காய் உடையாமல் நல்லா வந்து நீங்கள் கிண்டி விடும் போது கத்திரிக்காய் உடையாமல் கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து பரங்கிக்காய் சாம்பார் தான், அதாவது வெள்ளை பூசணிக்காய் சாம்பார். பாருங்கள், கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து, அதுக்கப்புறம் ஜீரகம், எல்லாமே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இதுலேயே நம்ம தக்காளியும் சேர்த்துப்போம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். நம்ம வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம மில்க் மேட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ சாம்பார் பொடி வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வந்து நல்லா வேகட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சாம்பாருக்கு. மூடி வச்சுருவோம், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். இதில் நம்மக்கிட்ட ஏலக்காய் பொடியும் கிடைக்குது. வாங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வித்தியாசமான பூசணிக்காய் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து எல்லா மசாலாவுமே கிடைக்குது. இப்போ வந்து ஸ்டிக்கர் காலி ஆயிடுச்சு, அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கோம். நம்ம ஸ்டிக்கரோடு இப்படி தான் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது பாருங்கள், சீவக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் குளியல் பொடி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏலக்காய் பொடி பாருங்கள், இப்படி குட்டி டப்பாவில் சூப்பராக செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிரச மாவு இருக்குது, முறுக்கு மாவும் இருக்குது நம்மக்கிட்ட. இது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், நம்மக்கிட்ட மாவு வாங்கிட்டு உப்பு எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம். மாவை வாங்கிட்டு வெதுவெதுப்பான வெந்நீர் ஊற்றி இதை வந்து பிசைய வேண்டியதான். உங்களுக்கு சீரகம் போடணும், இல்லை ஓமம் போடணும், வெள்ளை எள்ளு போடணும், இல்லை கருப்பு எள்ளு போடணுமோ, எது போடணுமோ அதை கொஞ்சம் சேர்த்து பிணைஞ்சி ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் முறுக்கு சுட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அதிரச மாவும் கிடைக்குது. இந்த மாவை வாங்கிட்டு அப்படியே தட்டி எண்ணெய் வந்து ரொம்ப முறிய காய வைக்கக்கூடாது. எப்போவுமே அதிரச மாவுக்கு மீடியமாக காய வைக்கணும். அப்படி போட்டால் தான் நம்ம அதிரசம் வந்து சூப்பராக சுட்டு எடுக்க முடியும். அதுக்கப்புறம் சீடை மாவு இருக்குது. அதுக்கு அடுத்து நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தீபாவளி சீசன்லலாம் நமக்கு வந்து சோமாஸ் மாவு எல்லாமே ரெடிமேடாக, அதாவது சோமாஸுக்கு மாவு, அதுக்கப்புறம் அதில் வைக்கிற பூர்ணம், இது எல்லாமே ரெடி பண்ணலான் இருக்கேன். அதுக்கடுத்து வந்து நம்ம ரிப்பன் பக்கோடா, அதாவது ரிப்பன் முறுக்கு இல்லையா, அது ரெடி பண்ணலான் இருக்கேன். தீபாவளிக்கு எல்லாமே மாவாக கொடுத்துருவேன். நீங்கள் வந்து வாங்கி சுட்டு சாப்பிட்ற வேண்டியது தான். பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி அமைக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பருப்பில் வந்து புளி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஊற்றிடலாம். நம்ம ஊற்றிட்டு இன்னொரு கொதிக்க விட்டுடலாம். வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுருவோம். இதில் வந்து தண்ணி ஊற்ற வேணாம், இப்படியே வந்து நமக்கு இது வெந்துடும். ஒரு நிமிஷம் மூடியை போட்டு மூடலாம். பாருங்கள், தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், பெரும் மிளகாத்தூள். கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 5 தக்காளி. ரசம் வந்து இந்த தக்காளி ரசம் வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியை வந்து நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம எவ்வளோ தண்ணியாக வேணுமோ ரசம், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு
கொஞ்சமாக, அதாவது ஒரு சின்ன கோலி உருண்டை அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து இதில் கொத்தமல்லியும் ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து வடைக்கு என்னென்ன பருப்பு ஊற வச்சுக்கிறேன்னா, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து 3மே சேர்த்து போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி 200 கிராம், கடலைப்பருப்பு 150 கிராம், உளுந்து 100 கிராம். இப்போ இது வடைக்கா என்ன வடை இது? பச்சை பட்டாணி மிக்சட் வடை. ஆமாம், மிக்சட் வடையை மிக்ஸியில் போட்டு அரைச்சி வடைக்கு போகிறீங்க. ஆமாம். ஸோ ஏதோ மிக்சட் வடையா என்ன வடை நீங்களே பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம கொதிக்கும் போது இந்த கிண்ணத்தில் வந்து ரசப்பொடி 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து அதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். இதில் ஆல்ரெடி வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வடை போட்டுக்கலாம். பாருங்கள், வடை நல்லா இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி கொதிக்குது இல்லைங்களா, இது கொஞ்சம் அடங்கினோடனே எடுத்தால் தான் உள்ளெல்லாம் வந்து நமக்கு வடை வெந்திருக்கும். பாருங்கள், சூப்பரான இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு முடிஞ்சது. என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடு, அதுக்கப்புறம் பூசணிக்காய் வந்து சாம்பார், பூசணிக்காய் பாயாசம், தக்காளி ரசம், கத்திரிக்காய் வதக்கல், வாழைக்காய் வறுவல், வந்து மிக்சட் வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம்? ஹோட்டலில் தான் நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம். அதுக்காக நம்ம அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே தான் போகிறோம். அதையும் வந்து உங்களுக்கு என்ன அம்மா என்ன பண்ணாங்க, எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்றத ஸோ அங்கே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம நிச்சயதார்த்தத்துக்காக ஹால் வந்து புக் பண்ண வந்திருக்கோம். கீழே போய் ஹால் என்ன புக் பண்ண வந்திருக்கோம்? என்ன ஹால்? ரிசப்ஷன் ஹால். ஐயோ, நீங்க என்ன தப்பு போட்டு வேற என்னது? ரிசப்ஷன். ரிசப்ஷன். இங்க அப்படியே குத்துறமா. அதானே நீ சொல்லி கொடுத்த எனக்கு. ரிசப்ஷன். ரிசப்ஷன். டைனிங். ஆக்சுவலி இது வந்து டைனிங் ஒரு 250 மெம்பர்ஸ்க்காக சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஹால் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து 200 பேருக்கு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஹால்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஹால் பற்றி டீட்டெயில்ஸு, ஸோ அதெல்லாம் எங்கே இது பண்ணோம், என்ன இது, அது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, போலாமா? பாய்.